ஆரோக்கியசாமி வந்து புஷியானதை காலி பண்ண தான் நினைச்சாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக காலி பண்ண நினைச்சாரு. நீங்கள் அதான் டே ஒன்லேருந்து அவர் வந்து பல நேரம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் காலியானாதான் பிரதர் இந்த கட்சி உருப்படும், அவர் காலி பண்ணுறது தான் பெரிய இதாக இருக்குது. அந்த ஆடியோவில் என்ன பேசினார் அவர்? 2% கூட இந்த கட்சி நான் ஆடியோ உண்மைதான் அவர் பேசினதான். அவர் என்ன சொல்லும் போது, இப்போ அதிமுக பாஜக அதிமுக தாவேக கூட்டணி வரும், அதில் வந்து அதிமுக நமக்கு கீழே வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க பாசிபிள் நான் கேள்வி கேட்டிருக்கேன். சில நேரங்களில் ரொம்ப நான் கடுமையாகவே கேட்டிருக்கேன், ஏங்க கட்சியோட செயல்பாடுகளே இவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிற அதே வாரம் நான் பேசுகிறேன், நான் எங்கள் ஊரில் டீ கடைக்கெலாம் போகிறேன், என்னை பார்த்து திட்டுறாங்க, ஏன்னா அந்த கட்சிக்கு நீ போனன்னு கேட்குறாங்க. மாநாட்டில் வந்து எவ்வளோ பெரிய ரைஸ் ஆனீங்க, அதுக்கு பிறகு ஏதாவது கன்சிடராக பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படின்னா திடீர்னு மேலே வர்றீங்க, அப்புறம் ஒரு மாதம் காணா போயிடுறீங்க, திடீர்னு மேலே வரைக்கும் காணா போயிடுறீங்க, இது அரசியல் செயல்பாடே கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. இந்த கட்சி வந்து ஒரு 6-7% கூட தேராதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவர் ஆமாம் பிரதர், உண்மை பிரதர்னு ஜானேஜா சொல்றாரு. ஆமாம் பிரதர் சொல்ல கரெக்ட் தான். நான் சொன்னேன் ஏதாவது திட்ட போறாருன்னு நினைச்சேன். அவர் சொல்ற உண்மைதான் பிரதர், இந்த மாதிரி போய்ச்சால வச்சு என்ன பிரதர். ஆனால் நீங்கள் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, பிரதர் நீங்கள் வந்து இவர் ரஜினி இல்லைங்கிற ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஹி வில் ஆல்சோ ப்ரூவ் தட் ஹி இஸ் நாட் கமல். அப்புறம் என்ன கேட்குறேன், அப்போ உங்களுடைய வாக்கு சதவீதமே ரஜினி இல்லை, ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, கமல் 4 வாங்கினாரா, நான் 5 வாங்குவேன், இதுதான் இதுக்காக தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கீங்களா?